என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணு மண்டே ஆட்டாத பைத்திய மாதிரி மண்டே ஆட்டாத இறங்கி போ நீ என்ன பண்றப்ப இறங்கி போ சீ போவா பின்ன யாரு சீ அண்ணா ஒரு நிமிஷம் திருநன்றூர் எப்படின்னா போனோம் இங்க ஸ்ட்ரைட்டா போனா லிப்ட் வரும் லிப்ட் எடுத்தனா பட்டாராம் தானே திருநன்றூர் தான் பட்டாபுரம்னா அந்த ரவுண்டான்ல இருந்து எப்படி போனோம் ரவுண்டான்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போனோம்ண்ணா ரவுண்டான்ல இருந்து நேரா போனோம்ண்ணா சரி எத்தனை கிலோமீட்டர் வரும் ரவுண்டானா இங்க இருந்து வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் 6 கிலோமீட்டர் சரி நீங்க திருநன்றூர் நான் பட்டாராம் வரையும் போனோம் கொஞ்சம் விட்டுருவீங்களா நீங்க பட்டாரம் சீட் பெல்ட் போட்டுருங்க உங்க பேருண்ணா என் பேர் அரவிந்த்ண்ணா அரவிந்த் உங்க பேருண்ணா அரவிந்த் அரவிந்த் உங்க நேம் என் பேர் நிசாருதீன் என் பேரு சரி ஓகேண்ணா அரவிந்த் சொன்ன உடனே எனக்கு பீட்டர் ஞாபகம் தான் வருது எனக்கு நம்ம அரவிந்த்னாலே எல்லாரும் அவங்க ஏன் வழி தெரியாது இங்க சரி சவாரி வந்தோம் திருநன்றூர் போனோம் ரவுண்டான்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம் ஆமாண்ணா ரவுண்டானா செக் போஸ்ட்ல இருந்து ஆமாண்ணா எங்க வேலை செய்றீங்க நான் வெல்டிங் வேலை செய்யறேண்ணா வண்டிக்கு பாடி கட்டுறது கண்டெய்னருங்களாம் கரூர் தான் ஃபேமஸ் இல்ல பாடி கட்டுறது ஆமாண்ணா சொந்த ஊர் நம்மளுக்கு சென்னை தானா இங்க போய் வேலை செஞ்சு வரும் எந்த ஏரியால நம்ம அதை பாரிவாக்கம் தான் உள்ள இருக்கோம் பாரிவாக்கம் ஆமா இப்ப எங்க போறீங்க இப்போ வந்து பட்டாராம் போயிட்டு இருக்காங்க என்ன வேலையா போறீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்த கூப்பிட்டான் பார்க்க போறேண்ணா பட்டாபிராம் ஒரு நிமிஷம் வண்டியா வர கிடையாதா வண்டிக்கு டியூ டேட் இன்னைக்கு சரிண்ணா வண்டிக்கு வந்து டியூ கட்டணும் ஓகே நான் 2 நாள் 3 நாளா வந்து டைம் கேக்குறேன் சரிண்ணா அவர் வந்து தர மாட்டாரு திட்டுறாரு ஓகேண்ணா பெனால்டி சார்ஜ் புடிச்சிட்டாங்க சரிண்ணா புடிச்சிட்டும் வந்து தொந்தரவு பண்றாங்க நான் பண்ணா திட்டுவாருண்ணா போன் வர பண்றேன் என்ன பண்றேன்னு தெரியல இன்னொரு உதவி பண்றேன்னா வேற டியூக்காரர் ஃபோன் பண்றாரு வீட்டுல என் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா எடுத்து பேசுவாங்க லேடிஸ்டா கத்த மாட்டாங்க 2 நாள் டைம் வாங்கி கொடுப்பாங்க நான் கட்டிடுவேன் இப்போ ஊருக்கு போயிடறாங்க ஒய்ஃப் இல்ல இப்போ நீங்க வந்து லேடிஸ் வாய்ஸ்ல இவரு குளிச்சிட்டு இருக்காரு புரியுதுண்ணா நீங்க குளிச்சிட்டு இருக்காரு 2 நாள் டைம் கொடுங்க கட்டிடுவாரு இது மட்டும் இல்ல எப்படி நம்ம லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறது நீங்க சொல்றது புரியுதுண்ணா இப்ப இங்க பாருங்க நான் ஹலோ அந்த மாதிரி நீங்க ஹஸ்கி வாய்ஸ்ல மைல்டா பேசுனீங்களா லேடிஸ் வாய்ஸ் மாதிரி வந்துடும் நான் பேச மாட்டேன் எனக்கு வராது இருந்தாலும் நான் பேசி வரலன்னா அப்புறம் என் குரல் கண்டுபிடிச்சாங்கன்னா வண்டி கிண்டி வந்து தூக்கிட்டு போடுவாங்க நம்மளுக்கு நானே கிட்ட வந்துக்கிறேன் என்ன வந்து வீட்டுக்கிட்ட வந்தா எனக்கு அசிங்கமா விடும் வந்து கத்துவாங்க வண்டி எல்லாம் வந்து அப்புறம் எடுத்துட்டு போடுவாங்க எனக்காக இப்ப வண்டி வந்து ஒருத்தவங்க வந்து வீட்டு வாசல் வந்து எடுத்துட்டு போனா ஒரு மாதிரியா இருக்கும் நீ எனக்கு ஒண்ணும் இல்ல குளிச்சிட்டு இருக்காரு 2 நாள் கழிச்சு ரெடி பண்றாரு கொஞ்சம் டைம் கொடுங்க மட்டும் ஒய்ஃப் இருந்தா பிரச்சனை இல்லை நான் புரியுது நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீங்க என்ன வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியோ நினைச்சீங்க வண்டி வந்து தூக்கிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க நான் பாகம் இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க சரிண்ணா ஹலோ அவ குளிச்சிட்டு இருக்காருண்ணா அந்த மாதிரி இது பேசுறது லேடிஸ் கிடையாது வாய்ஸ் வரல எனக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நான் போன் போட்டு வேணா தரேன் நானு இருங்க போன் போடும்போது நீங்க என்கிட்ட பேசி காட்டுங்க பேசி காட்டுங்க இல்ல நான் எங்க பண்ணா ஹலோ 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 தொண்டை வர கட்டுங்க ஹலோ ஹலோ நான் இது வந்து 2ஆம் கட்டமா இருக்கு நான் சொல்றது லேடிஸ் வாய்ஸ் மட்டும் வராதுண்ணா இப்ப நேர்ல வந்து வராது ரைட்டு இப்ப நீங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்க அதுல போன்ல பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது லேடிஸ் மாதிரி கேட்டுரும்
ஹலோ ஹலோ ஏன் அக்கா வந்திருக்கேன்டா அந்த இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா ஆமா 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 ரீல்ஸ்லாம் ஆமாண்ணா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஹலோ சொல்லுங்க வரலண்ணா லேடிஸ் வாய்ஸ் வரலண்ணா கோச்சுக்காது வேற ஒன்னா கூட பண்ணு எனக்கு லேடிஸ் வாய்ஸ் வரல தொண்டை கட்டினது இல்ல வராதுன்னு தெரியும்ண்ணா உங்களுக்கும் வராது எனக்கும் வராது இப்ப என் வண்டி வந்து ஒண்ணு நான் காசு கட்டணும் ஆமாண்ணா இல்லன்னா வண்டி வந்து எடுத்துட்டு போடும் ஒரு 2 நாள் டைம் மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் லேடிஸ் வாய்ஸ் ஆமா அது மட்டும் ஒண்ணு இல்ல குளிச்சிட்டு இருக்காரு பணம் ரெடி பண்ணுவாரு 2 நாள்ல கட்டுவாரு ஆமா எனக்கு வந்து டைம் இல்ல இப்ப அவன் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல பண்ணிட்டே இருப்பான் நான் எடுக்கலாம் வீட்டுக்கு வந்துருவான் வராதுண்ணா வராதுன்னு எனக்கு தெரியும் பேசி காட்ட நான் சொல்றேன் பேசிக்கிறேன் நீங்க ஹலோல தான் நிக்கிறீங்க ஹலோ அண்ணா அவர் குளிச்சிட்டு இருக்காருண்ணா அந்த மாதிரி 2 நாள்ல பணம் ரெடி சரி ஓகே பேசுங்க ஹலோ இது மாதிரி அவர் குளிச்சிட்டு இருக்காரு இல்லண்ணா வரலண்ணா லேடிஸ் வாய்ஸ் வரலண்ணா நீ பேசி பாருண்ணா ட்ரை பண்ணி பாருண்ணா இல்லண்ணா வராதுண்ணா ஹலோ ஹலோ சொல்லுங்க இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருக்காரு ஒரு 2 நாள்ல கட்டிருக்காரு பொம்பளை குரல பேசுனா ஆம்பளை குரல பேசுறீங்க வரலண்ணா சொல்றேன் இல்லண்ணா எனக்கு வராதுண்ணா நான் சொல்லிடுறேன் ஹலோ வராதுண்ணா சத்தியமா பேசி பாருண்ணா கோச்சுக்காது பாருண்ணா நான் எங்க வந்து கூட போயிடுறேன் சொல்றேன் கோச்சுக்காதீங்கண்ணா ஹலோ ஹலோ வந்துருச்சு பாருங்க இதேதான் அப்படியே பேசுங்க ஹலோ குளிச்சிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருக்காரு ஹலோ சொல்லிட்டா இப்ப அந்த வீட்டுக்காரர் அது மட்டும் வரல ஹலோ எங்க வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருக்காங்க தொண்டை கட்டில இருக்குண்ணா சாரிண்ணா ஹலோ வந்துருச்சுண்ணா அதுக்கு மேல வந்து ட்ரை பண்ணா ஹலோ ஹலோ எங்க வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருக்காரு ஒரு 2 நாள்ல காசு கட்டுறாரு நடுவுல ஏன்னா கட்டாது எங்க வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருக்காரு வந்தவொடனே காசு கொடுத்து வண்டி வந்து தூக்கிட்டு போடுவான் வரலண்ணா குரலே வரலண்ணா உனக்கு விட்டு நான் வராது நான் சிரிக்காத வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா சிரிக்கிற ஈன்னு சிரிக்கிற எது சிரிக்கிற நீதான் ஈன்னு பொல்ல காட்டுற அதெல்லாம் நான் கேக்குறேன்னா லிப்ட் கேட்டது குத்தமா லிப்ட் கேட்டது குத்தம் கிடையாது நான் உனக்கு உதவி தானே கேக்குறேன் உன்ட்ட ஆமா உதவி தான் கேட்டேன் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பண்ண சொல்றேன் கொஞ்சம் அழுத்தி பேசுனா ஒரு அளவுக்கு தான் லேடிஸ் சிரிக்க கூடாது நம்மளால ஒண்ணு பண்ண முடியலன்னா நம்ம வந்து கூனி குறுகணும் நீ சிரிக்கிற கௌரவமா உனக்கு பேச தெரியலன்ட்டு அசிங்க வெக்கப்படணும் நீ நான் ஏன் வைக்க போனேன் ஆம்பளை நான் எப்படி பொம்பளை குரல தானே பேச சொல்றேன் பொம்பளை வயசு எப்படி ஆம்பளைக்கு வரும் ஆம்பளை வயசு எப்படி பொம்பளை அது முன்னாடியே சொல்லலாம் ட்ரை பண்ண நீ ஏதாவது ட்ரை பண்ணோன்னு சரி மெமரி பண்ண உங்களுக்கு சரி ஏதாவது பேசி நம்ம டியூ டைம் கேட்கலான்னு பார்த்தா நீ சிரிக்கிறேன் ஏதோ லிப்ட் கேட்டேன் என்ன இந்த மாதிரி பேசினேன் அப்புறம் கேட்டேன் நீ இப்படி சொல்ல ஒப்பாரி வைக்காத பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்காத நீ சிரிக்கிற நீ நம்மளால ஒண்ணு பண்ண தெரியல நீங்க தான் காட்டுறீங்க நான் சிரிப்பேன் நான் பைத்தியம் நீ சிரிப்பேன் நீ பைத்தியமா நான் பைத்தியம் கிடையாது நான் பைத்தியம் அப்புறம் சிரிக்கிறேன் நீ ஒரு உதவி கேக்குறேன் ஆமா கேட்ட அதாவது பண்ணி தந்தேன் எங்க பண்ண பேச ஏன்டே ஒழுங்கா பேச மாட்டேன் அவன் எப்படி பேச சரி இப்ப நானா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீ முதல்ல ட்ரை நீ பேசணும்னு சொல்லிட கூடாது என்கிட்ட பேசணும்னு சொல்லிட கூடாது அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் பச்சா எதுக்கு ஹெல்ப் பண்ற நான் இன்னும் பயங்கரமா பேசுவேன் என்ன பேசுவேன் எனக்கு போய் தெரியல ஏதோ நான் லிப்ட் சொல்லிட்டு அச்சிச்சிர போறியா அடியே ஒரு உதவி கேட்டா உதவி பண்ணு இப்ப நான் உனக்கு உதவி பண்ணல வண்டியில ஏதோ உட்கார வச்சல ஆமா நான் கேட்டல உதவி என்னால பண்ண முடிஞ்சதா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் அதுவும் என்ன பண்ணி கொடுத்தேன் என்ன பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் வேற என்ன வரும் ஏய் நீ என்ன கை விட வர வண்டியில ஏத்துட்டு பாத்துக்க வண்டி கிண்டி எதுவுமே போகாது இந்த சைடு என்ன போகுது இங்கேயே லாக் பண்ற இப்படியே லாக் பண்ற உன்ன பாக்குறியா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேனா ஓ நான் ஏடா விடமானவனா இல்ல சும்மா வா ஓ என்ன நீ ஏடா விடுமா பண்ணி கையடா அப்புறம் நீ போய் வீடு சேர மாட்டா போயிட்டு நீ போக மாட்டே பட்டாரம் வச்சு தூக்கும் ஒண்ணா ஐயா உன்னை ஆவடியில தூக்குவேன் நானு நீ ஏன் பட்டாரம் பாரு பஸ்ல கண்டுட்டு பாத்தி ஆவடி பட்டாரம் விளையாண்டுக்கிறா ஆமா இறங்கி போல நீ சொல்ல கூடாது புரியுதா நீ பல்ல காட்டுறேன் ஏன் பல்ல காட்டுறேன் நீ பைத்தியம் பாக்கும் போதே தெரியுது நான் சிரிப்பேன் என் வாய் இன்னொரு வாட்டி பண்ணனா உனக்கு அவ்வளவுதான் அது பாரு நீ பேசுறது அப்ப நீ என்கிட்ட கொடுத்த நீ பேச வேண்டியதானே என்கிட்ட கொடுத்துட்டு இத பேச தெரியல அது தெரியல இத தெரியல நீ போவா யார வச்சு போ சொல்ற அவள்தான் உனக்கு
என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன எப்படி தெரியுது? எப்படி தெரியுது என்ன எப்படி பார்த்தா தெரியுது? உங்களுக்கு? பைத்தியக்கார மாதிரி தெரியுது. ஆமா, அப்படிதான் தெரியுது. டான்ஸ் ஆட்ட போயிட்டா அவள்தான் உனக்கு எதி கூட ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துருந்ததுன்னா சும்மா சட்டை. இது சட்டை இது என்ன சட்டை இது என்ன 200 ரூபாய் சட்டை இது 200 ரூபாயா? ஆமா 200 ரூபாய் 750 ரூபா 750 ரூபாவா சரி எதுக்கு 750 சரி, நீ ரூபாய் அதெல்லாம் இறங்கி எனக்கு என்ன என்ன பண்ணுவ? பண்ணுவ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணு? மண்டே ஆட்டாத பைத்தியம் மாதிரி மண்டே ஆட்டாத. இறங்கி போ. நீ என்ன பண்றப்ப சிப்பா இறங்கி போ. நீ போவா ஆ, பின்ன? யார் வச்சு இந்த நீ- பையன் நீ- நிமிக்கிற நீ- என்ன நீ- பத்தி நீ- நீ சிப்பா சொல்ல இறங்கி போ. என்னது நீ இறங்கி போ பேச வரல. பேச வரல ஏன் பண்ணிட்டேன் நானு ஏதோ உங்ககிட்ட சரி சொன்னேன் சரி அண்ணன் வந்து கார்ல ஏத்துறாரு கத்துறான் போறா. எதா கையா மேல இருந்து நான் சொல்றது கேள்வி வரும். எதா கையா மேல நான் யூடியூப் prank ண்ணா இது. என்ன இது யூடியூப் நான் prank? முன்னாடி இரு, நான் சொல்றது கேளு, நான் முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் பாருண்ணா. நோ நானா நீ நோ முதல்ல சொல்லக்கூடாதானா ஏன்னா நீ நான் வேற டென்ஷன் ஆகி அச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. சரிண்ணா சரிண்ணா சரியா? தப்பா நீ சொல்லிட்டு நீ முன்னாடியே சொல்லிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துருங்கண்ணா ஐயா, சொல்லி பண்ணா நல்லா இருக்காது. சரி பரவாயில்ல, எதுவும் தப்பா எடுத்துக்கல. நான் எதுவும் தப்பா சரி, தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க. சரி ஓகேண்ணா உங்க வீடியோ நான் என்ன தப்பா பேசினா சரி ரைட் ஓகே. உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கோங்கண்ணா மக்கள் நிறைய பேர் பாப்பா. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.